டிபெண்ட்ஸ் நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் ஆட் ரன் பண்ணுறீங்கன்றது ரொம்பவே முக்கியம். ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லீட்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. சில பேர் வந்து 40 ருபீஸ்க்கு கூட லீடு வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க, சில பேர் 10 ரூபாய்க்கு கூட லீடு கன்வெர்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து 120 ரூபாய்க்கு கூட லீடு கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யாரை டார்கெட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அவங்களுக்கு என்ன பிஹேவியர் இருக்கணும், என்ன பெயின் பாயிண்ட் இருக்கணும், அவங்களோட ஏஜ் என்னவா இருக்கணும், அதே மாதிரி அவங்களோட லாங்குவேஜ் என்னவா இருக்கணும், இந்த மாதிரி டீட்டெயில்டாக எந்த அளவுக்கு நீங்கள் நேரோ டவுன் பண்ணி டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு குவாலிட்டியான லீட்ஸ் வரும், அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ நாள் ஆட் ரன் பண்ணினதில் வீடியோவுக்கு வந்து அரௌண்டு 2 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து 8 ருபீஸ் வரைக்கும் தான் நான் வந்து சார்ஜஸ் பார்த்துருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இமேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 ருபீஸ்லேருந்து அரௌண்டு 20 ருபீஸ் வரைக்கும் பார்த்துருக்கேன். பட் ஆனால் நம்ம கீப் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு வைங்களேன். எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக்கிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லீடுக்கு வந்து காஸ்ட் அரௌண்டு 10 ருபீஸ்லேருந்தே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் அந்த 10 ருபீஸ் கொண்டு வந்திருக்கேன்னா அவ்வளோ எஃபர்ட் வந்து ஏபி டெஸ்டிங்கில் நான் போட்டிருக்கேன், அதனால் அந்த 10 ருபீஸ் வந்தது. நீங்கள் எந்த அளவுக்கு ஏபி டெஸ்டிங் மூலியமாக நீங்கள் கொண்டு வரீங்களோ கம்மியான ப்ரைஸ்க்கு, அதுதான் உங்களோட சக்ஸஸ்.